எத்தனை வருஷமா இருக்கு வெளியே? ஆஃபீஸ் என்ன சொன்னாங்க? பழனிசாமா மடிக்க போறீங்க என்ன செய்வீங்க? மடிக்க உட்காருவீங்க ஓரளவுக்கு மடிக்க வந்துடும் இல்லை அப்படியே ஓரளவுக்கு மடிக்க உட்காருவீங்க. வீட்டுல பண்ணலாம் வீட்டுல இனிமேல் பண்ணுங்க ஃப்ரீயா வரும். வீட்டுல பண்ணீங்கன்னா 4 நாள் ஃப்ரீ ஆயிடும். அது பண்றது சொல்லி நடந்து போங்க கொஞ்சம் வேகமா போங்க ஸ்பீடா போங்க நடந்து போங்க வேகமா போங்க. என்னம்மா கீழே உட்காருங்க கீழே உட்காருங்க கீழே உட்காருமா மடக்கு வாங்க சமாளம் பண்ணுங்க உட்காருமா. சேரடு ஏய் சேரடு என்னம்மா நான் பண்ணல யார் பண்ணது பாத்தீங்களா? அவடி சக்தி சொல்லுவாங்க சின்ன பையன் சின்ன பையன் சக்தி இருக்குது பரவாயில்லையாமா? சிரிச்சிருக்கா? வருது இல்ல வாங்க பண்ண சார் நீயே பண்ணு பண்ண சேவை பண்ண பண்ணுவான் வராது வராது. கடுகெண்ணெய் பூண்டு மஞ்சத்தூள் பச்சை கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. வீட்டுல தான் இருக்கீங்க ஒரு 4 வேளை ஒரு 4 ஹவருக்கு 3 ஹவருக்கு இந்த மாதிரி எண்ணெயை போட்டு உருவிட்டு இந்த மாதிரி தண்ணியில கல்லுப்பு போட்டு சூடு கொதிக்க வச்சு ஒருத்தர் ஊற்றிடுவோம். என்ன என்ன பண்ணுங்க இல்லையா உங்கள்கிட்ட சொல்றீங்களா அவங்கள்ட்ட சொல்றீங்களா? செய்ய முடியாது. போன் அடிங்க கொஞ்சம் வழி இருக்கும் ஃபுல்லா குறைக்க முடியாது யாராவது கொஞ்சம் இருக்கும். வீட்டுல இந்த மாதிரி எண்ணெய் போட்டு சொன்னதை பயன்படுத்திக்க சுத்தமா போயிடும் வழி. அது அவங்க கையில் இருக்குது. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. திண்டுக்கலாமா ஊரை தாண்டி தான் ஞாபகம் போகணும்.
சட்டை கட்டி வர்றது பைசா போனாலும் எடுத்து வச்சுருவாங்க, கையில் வச்சுக்கோங்க. பைசா போகணும் போனால் காணாம போனால் பொறுப்பு கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க. திருச்சேச்சா எங்கெங்கயோ போனீங்க, நீங்க 4 வருஷம் வழி 5 வருஷம் வழி, நீங்க எங்க போச்சது வழியெல்லாம்? அது 5 வருஷம் வழி நாங்க செய்யவே மாட்டாங்க. அது பண்ணுங்க இல்ல முன்னாடி பரவாயில்லையானே? இல்ல வலி இல்ல, இப்போ வலி இல்ல, சுத்தமா இல்ல. 5 வருஷம் வலி இல்ல. டாக்டர் போறீங்க, அங்க போறீங்க, பாரு வந்து கீழ ஊற முடியாது, நான் தொட முடியாது, வலிக்கு. இப்ப வலி இல்ல, நல்லா இருக்கு. திருப்பி உங்களுக்கு போதுமா? சொன்னீங்க டாக்டர் போனா, அங்க போனீங்க, இங்க போனீங்க, எவ்வளவு செலவு பண்ணிட்டோம், எவ்வளவு செலவு பண்ணிட்டோம். ஐயா சேர் எடுத்து போட்டு நம்ம பேசுவோம். அது மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி இல்ல. எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? சொல்ல முடியாது. எவ்வளவு இருக்கு ஒரு தோரைனா? அது எப்படி 50 வரைக்கும் பண்ணிட்டோம். 50 வரைக்கும். இப்போ எவ்வளவு ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல எவ்வளவு நேரம் பண்ணலாம் உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷத்துல உட்காருங்க. நான் வரும்போது ரொம்பவே அழுத்தே தான் வந்து வலி தாங்க முடியாம. இப்ப என்ன பண்ண அந்த பையன் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு கொஞ்சம் வச்சு கொஞ்சம் ஒத்தணும். ஐயா சாப்பிட்டாங்க. எங்க சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? முதல்ல பசி ஆகிறதுனால எனக்கு திருப்தியா இருக்கும். போன் நம்பருக்கு வச்சுக்கிறேன், வந்து நான் அடிச்சு வரேன். அந்த ஒரு கடையில் வரணும். வாங்க சொல்லு வாங்க. பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி பண்ணணும். கை வச்சாலே போயிருவீங்க. நான் எல்லாம் தெய்வ சக்தி. இந்த நம்பிக்கை தான் யூடியூப்ல பார்த்து வந்திருக்கேன். நீங்க தேவசக்தி தான் வைக்க வேற ஒண்ணும் இருக்கா. போங்க உட்காருமா, உட்காருமா, சவால் போடுமா, சவால் போடு. சவாலே போட முடியாது சொன்னீங்க, போடுங்க. வணங்க எப்படி 4 வருஷம் மறக்க முடியும். கொஞ்சமா வாங்க வாங்க. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி. என்ன வலியோட? மூட்டு வலிப்பா, தாங்க முடியாத வலி 4 வருஷமா இருந்துச்சு. ஐயா கிட்ட வந்தோம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆள வலியை போக்கி விட்டாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சின்னையா அவருக்கு எல்லாம் யூடியூப்ல பார்த்துதான் வந்தேன். நம்பிக்கை இல்லாம வந்தேன். இங்கேயே போற இடத்துல இப்படிதான் இருக்குமோ என்னமோன்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா பரவாயில்ல, வலி வலி தாங்க முடியாத வலி, யாருக்கிட்ட சொல்லவும் முடியாத. நல்லா இருக்கு போப்பா. நன்றி. சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு ரெடி ஆயிடுச்சு, கால் சரியாயிருச்சு அப்படின்னு அக்கம் பக்கம் எல்லாருக்குமே சொல்லுவேன். வருவாங்க. சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டது கிடையாது. சாம்பார்லாம் நல்லா சூப்பரா வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இல்ல கூட்டம் இருந்துச்சு. நான் யூடியூப்ல பார்க்கும் போது நிறைய கூட்டம் இருக்குன்னா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. சரி சரியாகிற நாள் தானே இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அங்க இருந்து வந்தோம். நேத்து நாங்க நைட் 9 மணிக்கு கிளம்பி காலையில 9 மணிக்கு இங்க ஐயாவை பார்க்க வந்துட்டோம். ஐயாவை பார்த்து ஒரு 2-3 நிமிஷம் தான், அதிகம் கூட இல்ல. 2-3 நிமிஷத்துலயே கால் பரவாயில்ல. எனக்கு வலி கண்டிப்பா. நான் அவங்க கும்பிடுற தெய்வத்தையே நாங்க பார்த்தது மாதிரியே இருக்கு.
நாராயணே. அவங்களாம் பழத்தை போனதெல்லாம் மறக்க பழத்தை சந்தனப்பாங்க செல்லியே அப்படி இருப்பாங்க. நீங்க தெரியும் நல்லா வச்சுட்டீங்களா அடிக்கிறதுல நிறைய பண்ணியா என்ன சொன்னாரு? உட்காருமா உட்காரு போலாம் உட்காருங்க. உங்க வீட்டுக்கு ஒன்று இப்படி வந்துருங்க. ஒன்றும் ஆல்ரெடி காலையில் சாயந்தரம் போய் இன்னொரு சாப்பிட்டு டீ சாப்பிட்டு சாப்பிட சாப்பிட்டு போனீங்கன்னா உட்காரு. இன்னைக்கு இருக்க பிரச்சனை கொஞ்சம் எடுத்துக்கணும். எப்படிங்க எத்தனை சாலியா ஒரு 1.5 வருஷம் எப்படி இருக்குப்பா? அதான் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்போ எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் சின்னாப்பட்டிலிருந்து வரோம். இது 1.5 வருஷமா மூட்டி முனக்கை ஆனால் இப்போ நல்லா இருக்கிறேன். சின்ன நல்லா பார்த்தா நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சூப்பர், சாப்பாடு குறையே இல்லை, நல்லா சாப்பாடு. வேற என்ன இருக்குது? அவ்வளவுதானே. நீ என்ன பண்ற? பக்கத்துல யாராவது பண்ணிட்டாங்களா? எடுத்துக்கணும் இந்த வருஷம் தானே வருது. அதான் வருது என்கிட்ட. கோவம் எல்லாத்தையும் அடிச்சிடுற. இப்ப இல்ல முன்னாடி எல்லாம் சிறு வயசு கிரி வயசு நல்லா தான் வரும். அப்ப அதே மாதிரி என்ன பண்றேன் நல்லாவே என்ன வந்துடும். சாயந்தரம் முடிஞ்சு அவர் சொன்ன முக்கியம் நீ சொல்லி அவர் சொல்ல முனிசாரே இருக்காரு. அப்புறம் கவலைப்படுறீங்க. சாமி கும்பிட கத்துக்குங்க, அவ்வளவுதான். அவங்க வீட்டுல வேலை கேட்டுங்க, அவங்க சாமி கும்பிடுங்க. நான் சொல்ல வேண்டியதுதான். சும்மா சொல்லுவா யோசிக்கிறேன். அவனுக்கு சூழ்நிலை வச்சுட்டா மந்திரம் வேண்டாம் செவ்வாய் வச்சு ஆசைப்படுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கொடுங்க, தர்மத்துக்கு போகன்றுவேன். நம்ம தர்மவளத்தை தர்மத்துக்கு கேட்குறது. இன்னைக்கு அவங்க சாமியா அவங்க வீட்டுல வேலை கேட்டு கொடுங்க. நான் போட்டு சொல்லுங்க. இந்த நிக்கா சாயங்காலம்
சுத்து மேல 3 சுத்து, கீழே 3 சுத்து. இவ 3 சுத்து போதும். அப்படியே அப்படியே. எப்படி பாஸ் சொல்லுவாங்க உடம்பு எப்படி பாஸ் சொல்லுங்க நாம நிச்சயம் வெட்டி பாட சொல்லு வெறும் வயிற்றுல காரணத்தால குடிங்க, வெறும் நாம வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நாம வச்சு நாம வாயில போட்டு தூங்குங்க. யோசிச்சுனே இருந்தா ஸ்நானம் போட்டு பாரு மேலோட்டமே செய்யுங்க, ரொம்ப சேஞ்ச் பண்ணாது. ஸ்ட்ரைட்டா ரைட்டா அப்படியே ரொம்ப சேஞ்ச் பண்ணுறாங்க. லேஸ் தான் பண்ணுங்க, இந்த கையில் பவர் இருக்கு. நீங்க பொறுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வலி ஜாஸ்தி. இந்த கை அதிகமா இருக்கு, அந்த மட்டும் யூஸ் பண்ணுங்க. பஸ் முடிட்டா எனக்கு வீட்டில் பண்ணோம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அது பற்றி பிரச்சனை இல்லை. பாருங்க பையன் எப்படி பாருங்க என்னோட கம்மியா இருக்கா சைடா சைடு யாருக்கு எப்படியா சரி உட்காந்து முடியுதா அவங்க முக்கிய அடிக்க சொன்னீங்களா இல்ல முக்கிய ஆனா இது வந்த தூக்கம் தான் வந்து யோசனை குறைய சிந்தனை குறைய சிந்தனையை மட்டும் குறை பையன் பண்றான் பொண்ணு பண்றான் அவன் பண்றான் முடிச்சு வரனே போவான் ஓடுறான் நியாயம் வாசனை பண்ணி தருறேன். உனக்கு என்ன குறை ஒரு குறை கிடையாது. டென்ஷன் இல்லாம இருந்ததுன்னா போதும், அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. கேட்குமா இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. இதுதான் ஏற்றிக்கிறேன்மா அதான் மாத்தணும் நான் மாத்த முடியும். இவர் ஏற்றிக்கிட்டாரு நான் கேட்கறேன். உனக்கு எந்த குறையும் கிடையாது. நீயாவே எழுதி தாக்கி மேல வச்சுக்க, வேற ஒண்ணும் இல்லை. பேச மாட்டேன்ற வேற சோனியா மந்திரம் பேங்கி பிச்சாரெல்லாம் எந்த வழி வராது. தள்ளிவா நான் கையாத்துக்கு தள்ளி நின்று அப்படியே கல்லாம் பார்த்துவா அப்படியே பட்டிட்டே
ஒன்றும் இல்லை, இவராக தான் ஏற்கிறாரு, வேற எதுவுமே இல்லை. வாங்க வாங்க அவர் மேல எதுவுமே இல்லை, அவரால் மோசம் அவரே சொல்றாரு. கைவாலே ஈடுபாடு வந்தோம். நாங்கள் காலாசர் திருப்பதி பக்கத்தில் காலாசர் திருப்பதி பக்கம் அந்த காலாசர்னு சொன்னோம். யூடியூப்ல பார்த்து வந்தோம். இப்போ 2 மாசம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சின்ன நல்லா பண்ணுறாரு, சாப்பாடு நல்லா பண்ணுறாங்க. வழி இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனை போனா போன் இதாட்டு வாழ்ந்தான்னு அதுதான். இதெல்லாம் வாங்காதீங்க, வாங்கல கோயிலும் அப்போ கோயில் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க, அவங்க சாமி நீ போய் வாங்கிட்டு போகிறதெல்லாம் சொன்னாங்க. போராடி வீடியோ கல்வி போயிருக்கு மாத்து நல்லா இருக்கு, நல்லா நல்ல குணமா இருக்கு. கோவா போய் தான் உனக்கு எடுத்து சரியா? பெருமாள் தான் அதோடைய அவதாரம் வந்து ஐயாவன் சுந்தரமாக இருக்காரு. எப்படி இருக்கு போன் அடிக்க பரவாயில்லையா? நான் பண்ணி தரேன். நம்ம நானே
அப்பா வந்தாலும் கர்மம் ஒண்ணு இருக்குது. அந்த இப்ப நான் கர்மமா பண்ணிடுவேன். நம்ம முன்ன சாத்தம் போட்டேன் பண்ண கர்மம் மனசு ஆகணும். அதுதான் அப்புறம் மனது. அதனாலதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட வாங்கி அன்னதானம் போடுறதுனால எனக்கு அந்த 4 ட்ரிப் பார்க்கறதுக்கு முடிச்சுக்கிறேன். இப்ப நோய் பிரச்சனை அதுக்கு மக்களுக்காக பயணிக்கிறாங்க. நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன்ப்பா. 2 இடத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா ஊசிலாம் போட்ட சரியா ஆகல. சரி நான் அதான் மூட்டு வலி இடம் வந்தேன். அது இப்ப நான் யூடியூப் பார்த்துட்டு சரி இங்க போனா சரியாயிடுன்னுட்டு யூடியூப் பார்த்துட்டு தான்ப்பா இங்க வந்தேன் நான் காலையில. இப்ப பரவாயில்ல, எனக்கு இந்த இதெல்லாம் போட்டோன்னு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. அது சின்ன சாமி நல்லா பாத்துச்சிங்கப்பா. நல்லா உரி விட்ட பிறகு அது சரியாயிடுச்சு. எனக்கு அந்த முட்டி வலி சரியான மாதிரி எனக்கு மடக்கவே முடியாது. அது மாதிரிதான் இந்த அம்மா எழுதாங்களா, அப்படிதான் ரொம்ப கஷ்டம். சரியாயிடுச்சு. சாப்பாடு நல்லா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரிதான் பிள்ளைங்கிட்ட கூட சொல்றதுக்கு பயம். அப்படி வலி இருக்கு. இப்ப பரவாயில்ல, வலி முட்டி வலி தான் ரொம்ப வலிச்சுது. வலி போயிருச்சு. ஆமாப்பா, வலி போயிருச்சு. வலி வேதனை என்ன பண்றது போறது. மக்கள் வலியோட இருக்கிறீங்களே, இந்த வலியை கொண்டு வந்து இங்க வலியை சேர்க்கறதுக்கு தான் நான் வீடியோ போறது. மக்களுக்காக தான் போறேன், எனக்காகவும் இல்ல, ராஜ் வெட்னிஸ்க்காக இல்ல. நிறைய மக்கள் போய் அவசரப்படுறாங்க, எங்கெங்கயோ போறாங்க, எங்கேயோ தீரலையே. இந்த வழி தீர்க்கிறதுக்காக தான் வீடியோவே போறது. நீ சொல்றத பார்த்துட்டு 4 மக்கள் பாப்பாங்க, 4 பேர் இங்க வருவாங்க. நான் பேர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு சரியாயிடுச்சாங்க. போய் எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம அதை திருப்பி நான் போன்ல போட்டு பாத்துட்டு தான் இந்த இடத்த போனா சரியாயிடும். நான் இதை பாத்துட்டு தான் சரி நீ காலையில போலான்னு நான் கிளம்பி வந்தேன். நாங்க வந்து தெய்வ சக்தியில பண்றோம். நான் வந்து என்ன தெய்வ நாங்க பண்றதுனால நீ வீட்டுல பண்ணினா அந்த வழியை அப்படியே கூட வந்து தெய்வம் எல்லாரும் வீட்டு உங்க வீட்டு தெய்வமே உங்க கூட நடத்தி கொடுக்கும். வழி பெருசா இருக்கா? இல்ல, வழி இல்ல. சுத்தமா எத்தனை வருஷம் இருந்தது? இது 1 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அதான் டாக்டர் எல்லாம் போயிட்டு பாத்துட்டு சரி இது பாத்துட்டு தான் யூடியூப்ல பாத்துட்டு சரி போனோம். சரி இப்ப பரவாயில்ல, உட்காந்து கீழே உட்காந்து தெரியும். வாடும்போது அழுதுட்டு வந்தாலும் கூட போறப்போ சந்தோஷமா போகணும். நீங்க கைடு அப்படியே வணக்கமா நீ வரத சத்தமா சொல்லுங்க. வீட்டுல அதே மாதிரி என்ன போட்டு விட்டு